மிதுன ராசிக்கு கர்ம சனி. ஜாதக ரீதியாக இந்த மிதுன ராசியில் நிறையா ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், காவல்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரி ஆகணும், நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க, நிறைய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், ஏன் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசியில் இருப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உங்களுக்கு ஆவாது. இந்த மிதுன ராசியில கல்யாணம் ஆயிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னும் ஒரு யோகம் இருக்கு சொல்லட்டா, உங்க ஜாதகத்துல தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த மிதுன ராசியில இருக்க வேண்டிய பெண்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏமாற்றம் தடுமாற்றங்கள் ஆச்சுன்னா உங்க வாழ்க்கை ஜீரோல போயிடும். மிதுன ராசியில உள்ள ஆண்கள் சித்தர் ஜாதகம். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும், சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சூர் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும், முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. மிதுன ராசிக்கு கர்ம சனி. பொதுவாகவே ஜாதகத்தில் கர்ம சனின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு ஞானம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் முன்னோருடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து வரக்கூடிய தர்மம் வரக்கூடிய தன்மையும் சொல்லலாம். ஜாதக ரீதியாக இந்த மிதுன ராசியில் நிறையா ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், காவல்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரி ஆகணும், நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க, நிறைய டீச்சர்ஸு, ப்ரொஃபசர்ஸு, ஏன் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசியில் இருப்பீங்க. ஏன்னா புதனுடைய சாரமான ராசி. அழகில் சிறந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில், அன்பான பேச்சில், கனிவான பேச்சில் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்லா ட்ரெஸ்ஸு உடுத்தலாம், நல்லா ஸ்பீச் பேசலாம்,
ஆனால் படிக்கிற ஜாதகம் படித்து வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உடைய ராசி இந்த மிதுன ராசி. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளெல்லாம் ஆக்குப்பை பண்ண அபகரிக்கணும்னு ஒரு ஆசைகள்லாம் வராது. தான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உங்களுக்கு ஆகாது, தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. தாய் மேலே பாசக்காராக இருப்பீங்க, அடுத்தவங்க மேலே ஒரு அன்பும் பண்புமா இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கட்ட கால வயசில் இந்த மிதுன ராசியில் கல்யாணம் ஆயிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தன்மை உண்டு 2025க்கு முன்ன. ஆனால் இப்போ சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறனால சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மைகள் உங்களுக்கு வரும். வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், தான் மனைவி தான் மக்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த 2025 சூட்சமாகவே இருக்குது. இன்னும் ஒரு யோகம் இருக்குது சொல்லட்டா, உங்கள் ஜாதகத்தில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இத்தனை நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்து படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன படிக்கணும் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறவங்களுக்கு உச்ச நிலைமையான ஒரு வேலை, அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாமே உங்கள் ராசியில் வரப்போகுது. அங்காளி பங்காளி எல்லாருமே உங்கள்கிட்ட தலைவணங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ராசிக்கு வராரு குரு பகவான் பார்வை. காலங்காலத்தில் ஒரு கல்யாண காட்சிகள் நடந்து குழந்தை குட்டிகள் பிறந்து வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. ஆனால் மிதுன ராசியில் உள்ள ஆண் பெண்கள் இருவரும் தாயி தகப்பன் பேச்சை கேட்டு உங்களுடைய சொந்தம் பந்தத்தில் உள்ள ஒரு பொண்ணை கெட்டுனாலோ இல்லை தாய் தகப்பன் ஒபீனியனத்தில் செய்யக்கூடிய ஒரு திருமணத்தில் இன்ட்ரோ ஆனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க, முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. இப்படி முன்னோர் குலதெய்வ வழிபாடை பண்ணி அவங்கவுங்க வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சியமான ஒரு தன்மையை முறையான பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எந்த விரயமும் வராதுங்க. தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு தன்மைகளுக்கும் கோயில் குளத்துக்கு போகிறதுக்கும் தன்னுடைய தாய் தகப்பனோட அரவணைச்சு வாழக்கூடிய தன்மைகளுக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கர்ம சனி உண்டு பண்ணோம். கர்ம சனினா ஒன்றும் கிடையாது, உங்கள் முன்னோர் வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா நீங்கள் யார் என்னவா இருக்கணும் எதுவாக ஆகணும் அந்த ஆகக்கூடிய தன்மைகளுக்கு உண்டான தொழில்காரகன் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் தான். 12 ராசிலையும் பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இந்த மிதுன ராசியில் இருக்க வேண்டிய பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தெளிவான அமைப்பில் தேக ஆரோக்கியத்தை பக்குவம் பண்ணிக்கிட்டு யார்கிட்டையும் ஏமாறாமல் இருந்து இந்த 2025 உங்கள் வாழ்க்கையை பொன்னான நாளாக கொண்டு போயிடணும். மாற்றங்களே ஏற்படுத்தக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்கு தான் உண்டு. நிறைய கம்பெனியின் வேலையிலேருந்து பல சம்பளங்கள் வாங்கி தான் குடும்பத்துக்கு அள்ளி கொடுக்குன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. மிதுன ராசியில் உள்ள பெண்கள் சிஸ்டர் ஜாதகம், மிதுன ராசியில் உள்ள ஆண்கள் சித்தர் ஜாதகம். ஏன்னா காலங்காலத்தில் கல்யாணம் நடந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு போனால் அந்த டிப்ரெஷனில் திருப்பி கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது. ஆனால் பெண்களாக பிறந்து இப்படியாம்பட்ட ஒரு தருணத்தில் ஏமாந்தீங்கன்னா ஆண்களையே வெறுத்து ஏதாவது ஒரு ஆன்மீக தோரணையில் ஆன்மீக லைனை பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய தன்மை சனி பகவான் தான் கொடுப்பாரு. சனி பகவான் சொல்லிட்டாவே வயது முதிர்ந்த தோற்றம், கிளப்பருவம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இருந்து இந்த வருஷத்தை பீட் பண்ண சனீஸ்வர பகவானை நாடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.